ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்க குக்குடி கேமிங் தமிழ். நான் உங்க விஷால். இன்னைக்கு நம்ம யூஆர் ஒன்லி ஹியர் அப்படின்னு ஒரு ஹார்டு கேம் தான் பார்க்க போறோம். இந்த யூஆர் ஒன்லி ஹியர் கேமை நம்ம யூடியூப் நண்பர் ஒருத்தர் மஞ்சப்பை கேமிங் அவர் தான் சொன்னார், இந்த கேம் செக் பண்ணி பாருங்க ப்ரோ, நல்லா இருக்குன்ட்டு. அவர் கூட நம்ம ஏற்கனவே ஒரு அமாங்கஸ் கொலாப் வீடியோ போட்டிருக்கோம், அதையும் செக் பண்ணி பாருங்க, டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அவர் சேனலையும் செக் பண்ணி பாருங்க, டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஓகே, ரொம்ப நாளா பிஎஸ்டி கேம்ஸே பண்ணிட்டு இருக்கோமே, நமக்கு மொபைல் கேம்ஸ்க்காக தானே இந்த சேனல் ஆரம்பிச்சது அப்படின்ட்டு தான் மறுபடியும் சிம்பிளா ஒரு மொபைல் கேம்ஸ் நம்ம பண்ண வந்திருக்கோம். மொபைல் கேம், தரமான மொபைல் கேம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அவர் கணிப்பு எப்பவுமே தப்பாகாது அப்படின்னு நம்பிதான் போறேன். நல்லா இல்லைன்னு சொன்னாங்க, அவ்வளவுதான், சும்மா தானே ப்ரோ, நல்லா தான் இருக்குன்ட்டு நம்பிக்கை இருக்கு. ஓகே, அவர் தான் சொன்னார் இந்த கேமை செக் பண்ணி பாருங்கன்ட்டு. நீங்க எதிர்பார்த்துக்கலாம், என்னடா ரொம்ப நாளா பிஎஸ்சி கேம்ஸு இந்த ஒரு எமுலேட்டர் கேம்ஸு பண்ணிட்டு இருந்தானே, இவன் மொபைல் கேமுக்கே போக மாட்டானா? இல்லை, நான் போவேன். ஏன்னா மொபைல் கேம்ஸ் தான் நான் கேமிங்குள்ளே வந்தேன். அப்படி இருக்கும்போது நான் எப்படி வந்த வழி மறக்க முடியும்? அது மட்டும் இல்லாம நான் இந்த சேனல் ஆரம்பிச்சதுக்கே மொபைல் கேம்ஸ் தான் காரணம். வாங்க உள்ள போவோம். அப்படி என்னதான் இருக்கு இந்த கேம்ல? ஆமா ஆமா, சேவ் நீ பண்ணிக்க, ஆட்டோமேட்டிக்கா பண்ணிக்க. என்னங்க இது? ஓ, கடவுளை உருவாக்கணும். இப்போ வெங்கன். ஓஹோ, இது கனவுல உருவாக்குன கேமா கைஸ்? கனவுல இருந்து கேம் பண்ணிருக்கேன். ட்ரெயின்லாம் வருது, அது ஒரு கனவு. நான் ஒரு பயங்கரமான கிளாஸோ இதுவோ எதிர்பார்த்தேன். எப்படி எந்திரிங்க நான். அது ஒன்றும் ஞாபக தூர்கள் மட்டும் இல்லை, என்னால் நவர முடியுது. ஆனா என்னால இந்த கனவை விட்டு வெளியே போக முடியல, இந்த இந்த கெட்ட கனவை விட்டு வெளியே போக முடியல அப்படின்னா. ஓ, மூவ் பண்ண சொல்லி கொடுங்க. என்னடா இது? ட்ரெயின் சுத்தமா இருக்கு. நம்ம ஊர்ல எல்லாம் பான் பராக் தொப்பி வச்சிருக்காங்க ட்ரெயின்ல. என்ன இது ட்ரெயின் இவ்வளவு சுத்தமா இருக்கு? கதவு திறக்க முடியுங்க? என்ன வயசு கதவு திறக்க முடியல, சவுண்டு கேக்குது. அந்த பக்கம் என்ன இடம் இது? ஓ, அது ஒரு விண்டோ டோர் அப்படின்ட்டு. அது நாலு நாலு சாவி பொண்ணுமாக்கும். எந்திரி எந்திரி எந்திரிங்கண்ணா, எந்திரிக்க மாட்டேங்கிறங்க. எந்திரிக்க மாட்டியாடா? இதே அம்மா தண்ணி ஊற்றி எடுத்து நான் என்னோட கனவுக்குள்ளேயே சிக்கிக்கிட்டேன் அப்படிங்கிறான். கனவுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிறான். நான் யாரோ என்ன இருட்டுல இருந்து கொண்டு வராங்க. நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்? எங்க நம்ம போகணும்? எல்லாமே எனக்கு பரிச்சயமான மாதிரி இருக்கு. தெரிஞ்சு நான் நான் எந்திரிக்கிறதுக்கு இந்த கதவை திறந்தாகணுமா? பொறடா சட்டி, அப்படியே பேசிட்டு இருக்கலாம் பாருங்க பாய்ஸ். அந்த கீ இங்கதான் இருக்கு, நான் தான் கண்டுபிடிக்கணும். இவனுக்கு கண்டுபிடிச்சு தருது மேடம். எவ்வளோ நான் அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு. எனக்கு ட்ரெயின் ஊடு மாதிரி ஆயிடுச்சு. ஓ, இது வேறையா? அருமை. இவனுங்க ட்ரெயினை என்னங்க இது லெட்டரா? என்ன போடுறது இந்த லெட்டர்ல? உன்னால பார்க்க முடியும், ஆனா உன்னால யாரையும் உன்னால பார்க்க முடியும். உன்னை யாரோ பார்க்குறாங்கிறத உன்னால உணர முடியும், ஆனா உன்னால அவங்கள பார்க்க முடியாதுன்னு போட்டிருக்கலாம். சரிதான். யாரா அது மருந்து பார்க்குற? கண்ணாடி உடையுது.
சரிதான். அந்த எலிவேட்டர், இந்த எலிவேட்டர் தான் அந்த கனவு. எது இது? இது கனவு. இதுங்க, இது வந்து மண்டையை முட்டிக்கிட்டா வெடிக்க முடியுமா? இதுங்க பாய்ஸ், இந்த வீட்டை சுத்தி பார்ப்போம். என்னங்க இந்த வீடு இவ்வளவு நல்லா இருக்குது, கனவுல வர வீடு கூட இவ்வளவு சூப்பரா இருக்குது. ஒழுங்கா எடுக்க முடியுதா? இது என்னது? ஓ, இந்த மாதிரி இவன்கிட்ட ஒரு பொம்மை இருந்துச்சான் இவன் குழந்தையா இருக்கும்போது. அதான் சொல்றேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு பொம்மை இருந்துச்சு நான் குழந்தையா இருக்கும்போது. இது ஐயோ, ஏதோ பேய் மாதிரி இருக்கு. பேய் தானே இது? பேய் தாங்க. சரிம்மா, என்னடா இது நாற்காலி தான் போட்டு வச்சிருக்கீங்க? அப்ப கனவுலயே சொந்தக்காரங்க வருவாங்க போல. எங்க தாண்டா வர மாட்டீங்க நீங்க? எல்லாத்துக்கும் வந்துடுறாங்க. இது இது என்னதுங்க? காசு காசு பார்க்கணுமா அப்படின்னு. எதுக்கு எதுக்கு இதை பார்க்க சொல்றீங்க? ஓ, இது ஹிண்ட்டுக்கா? இதுங்க ஏங்க, ஆடு பார்த்து முடிச்ச உடனே இந்த மாதிரி ஒரு கதவு வந்திருக்குது அப்படின்னா இந்த கதவுக்கு இதுக்கும் ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்கு. சம்பந்தம் என்ன அது? என்ன இது? இந்த இது இந்த ட்ரெயின் மாதிரி இருக்குது. தம்பி செத்து போறியா? சி, பொம்மை தானா? எனக்கு வந்துட்டு இந்த செவுத்தோட வாசனைகள் ஞாபகம் இருக்கு. என்னது இது? நான் வந்து இந்த இடத்த பார்க்கணும். நாம பார்த்தாகணும். நான் ஏன்டா பார்க்கணும்? எனக்கு புக்கே பிடிக்காது. இவன் புக்கு வச்சிருக்கான். இங்க இவ்வளவு புக்கு இருக்கு. ஆமாண்டா, இதுதான் ஞாபகம் இருக்குன்னு. அப்புறம் ஏன் கேக்குறான் இவன் இவ்வளவு புக் இருக்குன்னு? ஓ, இந்த இடத்துலதான் சாவியை போட்டு துறைக்கணுமா? எவ்வளவு நேரம் ஆக போகுது? ஓஹோ, இது வந்து பசுவா வேளாங்கம்ம போச்சு. இது ஏ ரேண்டமா போட்டது, சத்தியமா எனக்கு தெரியாது. ரேண்டமா போட்டது. இன்னைக்குதான் இந்த கேமை நான் இன்ஸ்டால் பண்றேன். ஏதோ ஒரு கோடை போட்டேன். இதுங்க நானே வீடியோல தான் பார்க்கணும் திரும்ப. ஓ, ஃபர்ஸ்ட் 3, அதுக்கப்புறம் இந்த 4. சரிதான், எங்கேயோ ஓப்பன் ஆயிருக்கு. இங்கதானங்க ஓப்பன் வச்சது. நீ எவன்டா அது வேக்கிங் கிளீன் ஓட்டுறது? இது என்னதுங்க? இது ஒரு டெட் எண்ட் மாதிரி இருக்கு. சந்தோஷம், டெட் எண்ட்னா அப்படியே போய் முட்டிக்க. இங்கதானே திறந்தது அது, இங்க இல்லையா? என்ன இந்த கதவுக்கு பின்னாடி இருக்கு? சரிதான் அப்படின்னு. டேய், என்னடா இருக்கு அப்படி? இந்த ஏரியால ஒரு மாடுதாங்க இருக்கு. ஆனா ஆக்சுவலா சொல்ல போனோம்னா ஒரிஜினல் அப்பார்ட்மெண்ட்டை விட நல்லாதாங்க இருக்கு இந்த இடம். இருங்க நான் பாக்குறேன். இது ஆக்சுவலா பார்க்க கம்பார்ட்மெண்ட் மாதிரி இல்லை, ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்கு. இந்த இடத்த நான் ஏற்கனவே பார்த்துட்டேன். என்னடா இருட்டுல இருக்குது? இருட்டுல இருக்குதா? சாரி, இங்க ஒரு மொழி கொட்டணும். இருங்க பாய்ஸ், அப்படின்னா நம்ம வந்து கரெக்டான வழியை தான் போயிருக்கோம். ஏதோ சவுண்ட் எல்லாம் கேக்குது. ஆபத்தான ஏரியாவா இருக்குது. இருங்க இருங்க இருங்க, ஏதோ ஒரு சவுண்ட் எல்லாம் கேக்குது. நல்லா இருக்கு கேமு, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இதை யூனிட்டி வச்சு பண்ணிருக்காங்க. இப்போ வந்து இந்த கேப்ல ஏதோ ஓப்பன் ஆச்சு பாய்ஸ்.
இந்த ஓப்பன் ஆனது எங்கன்னு தெரியல எனக்கு. இல்லைன்னா நான் போயிடுவேன். சூப்பரா இருக்கு. மியூசிக் மட்டும் இன்னும் போடுறது, மற்றபடி எல்லாம் டாப் நாச்சு. இங்க ஒரு ரூம் இருக்கு. எவன்டாங்க நிக்கிறது? கபி கபி யாருங்க நீங்க? ஆடா ஒய்யான எல்லாத்துக்கும் ஆடு கேட்குறீங்க. ஸ்டோரி என்ன பண்றதுக்கு எதுக்குடா ஆடு? இது ஏன்னா இப்படி வியாபாரம் பண்றீங்க? இருங்க வர. அவனை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. அப்புறம் போய் தொலைடா தம்பி. இது என்ன ஜென்ரேட்டர் மாதிரி இருக்குது? நான் இந்த மாதிரி ஒரு டிவைஸை பார்த்ததே இல்லை. நான் மட்டும் பார்த்துருக்கேடா. யாரோ ஒரு பைபிள்ல பனியோட நிக்கிறாங்க. இந்த கோட்டெல்லாம் போட்டுக்கிட்டு யாரோ நிக்கிறான். டேய் டேய் ஏடா ஏதோ கையெல்லாம் வருது. சித்தப்பா இருங்க, இவனை தாண்டி போக முடியுமா? அங்க ஒரு ரூம் இருக்குதே, கொஞ்சம் அப்புறம் தான். அப்படியே போங்கோ. என்ன ஷாக் அடிக்குது? கொண்டுடுவானா? என்ன லிவரு ஸ்வைப் பண்ணுமா? என்னடா ஸ்வைப்பு பண்ணிக்கிட்டு தாண்டா இருக்கேன். இதுவும் எனக்கு தெரியாது. ஏதோ ரேண்டமா நடக்குது பாய்ஸ், பார்த்துக்கிடுங்க. எனக்கு தெரியாது. இந்த இடத்துல இப்படி ஒரு பசில் இருக்கு. ஓ இப்படி வந்து இதை ஸ்வைப் பண்ணிட்டே இருந்தா கோடு கோடா திறக்குது. ஓ இது பசிலுங்க, தெரிஞ்சுட்டா? இது வந்து கரெக்டாக நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம். இப்போ இதை இப்படி ஒரு இது வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஓ இந்த சென்டர்ல இருக்கிறதான் மெயின். அவ்வளோதான் பைஸ். இதை நானே வீடியோவில் பார்த்து தான் முடிக்கணும். உங்களுக்கு யாராவது இந்த பசில் வேணும்னா நீங்கள் ஸ்லோவாக வச்சு பார்த்துக்கணும். ஏன்னா நானே என்ன பண்ணேன்னு தெரியல. வீடியோவை ஸ்லோவாக வச்சு நீங்களே பார்த்துக்கணும் நண்பர்களே. உங்களுக்கு தெரியும் தானே இது என்னது? பியானோவா? அனிருத் மாதிரி வாசிக்க வேண்டியதான். என்ன வாசிக்கலாங்க? வாவா என் வெளிச்ச பூவே வா அப்படின்னு வாசிக்கலாமா? பூமி என்ன சுத்துதே இந்த பக்கம் இறங்கணுமா? இல்ல ஏதாவது தனுஷ் பாட்டு வாசிப்போம். போய்ந்து நீயாக அப்படின்னு வாங்க. ஏன்னா சாரு மூவிக்குல போகுது. ரைட்டா செஞ்சு விட பிளான் பண்ணிட்டேன். யாரோ என் கூட நடக்கிறாங்க. ஆனா எனக்கு வந்து அந்த நான் ஒரு ஆபத்தையும் உணரல. என்னடா மியூசிக் இல்லைன்னா சரியா போட்டிருக்கேன். என்னது இது? அடா பாவி, இதுக்கும் ஆடாடா. என்னடா நேம்றீங்களடா. ஆனா ஆக்சுவலா இந்த ஆடு பார்க்கறதுக்கு கூட எனக்கு ஒன்றும் பெருசா தெரியல. ஏன்னா நல்லா தாங்க இருக்கு, ஒர்த்தா இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. யோர் ஒன்லி ஹியர் அதான் கேம். அப்படி இல்லைன்னா நான் மெனுவை காமிச்சிட்டு போறேன் கடைசியில. ஆடு பார்த்து முடிச்சாச்சு பாய்ஸ், கதை வந்துருச்சு. என்ன இது? என்ன ஒரு என்னையா அது? ஒரு செவரு தெரியுது. நம்ம வாழ்க்கையில போட்ட மாதிரி இவனையும் அடைச்சு வச்சிருக்கீங்க. எங்க அடைச்சு வச்சிருக்கிறீங்க? இருங்க பாய்ஸ், இந்த இடத்த துப்பறிஞ்சு பார்த்து தெரிஞ்சிடும். இந்த ரூம் பக்கம் நான் போயிட்டேன். இது வந்து டெட் எண்டு. நான் எந்த ரூம் பக்கம் போகல, இந்த பக்கமும் நான் போயிட்டேன். அப்பனா நான் வந்து இந்த இந்த இடத்துல எங்கேயோ தான் இருக்கு. இருங்க, நான் வந்து அவன் ஏதோ சொன்னான் இந்த இடத்துல சைல்டுஹுட். நான் இந்த இடம் பார்த்துட்டு வரேன் பாய்ஸ். என்னங்க இது? இந்த இடம் இருட்டாதான் இருக்கு. என்ன ஹிண்ட் ஏதோ கொடுக்குறாங்கடா. டக்குன்னு ஒரு ஆடை போடுறாங்க பாய்ஸ். நண்பர்களே, ஆடை பார்த்து முடிச்சிட்டேன். இவனுங்க ஏதோ புக் காட்டுறானுங்க.
இந்த புக்கை போய் நான் தேடி போனோம் போல. இருங்க வர்றேன். என்னங்க இது புக்கு? இந்த ஏரியாவை பார்த்தாக்க இந்த புக்கு தானோ கீழே கிடக்குது. இந்த புக்கு தான் போல இருக்கு. இது வந்து ஏதோ பாண்டு புக்கு மாதிரி இருக்கு. இருங்க வர்றான். இன்ட்ராக்ட் வர மாட்டேங்குது. இந்த புக்கு தாங்க. வரேன் பைஸ். வரேன். ஏதோ புக் கட்டுறானுங்க பைஸ். அந்த புக்கை நான் கண்டுபிடிக்கணும் போட்டிருக்கு. ஓகே இருங்க. இந்த இந்த இதுல இருக்கே புக்ஸ் இங்க இருக்கே. ரைட்டு. நான் கிளாஸ் ரூமுக்கே போக விரும்ப மாட்டேன். ஒருவேளை இங்க இருக்க புக்ஸ்ல தான் ஏதோ ஒரு புக் இருக்கு. இருங்க, ஒருவேளை இதுதானோ? இந்த புக்கு தான் காட்டுற மாதிரி இருந்தது. ஏதோ ஒரு புக் காட்டுறானுங்க. நான் லொக்கேஷன் நோட் பண்ணல. இருங்க. இப்போ பார்த்துருக்கேன் நான் இவன் புக்ஸு. அப்பனா இவன் வந்து இருங்கடங்க. நான் வந்துட்டு இந்த சரௌண்டிங் தான் கவனிக்கல. சை, நான் அதை பார்த்துட்டு இன்னும் ஈஸியாக இருந்திருக்கும். என்னங்க இவன் மேலே மாட்டிக்கிட்டானா? இன்ட்ராக்ட் வர மாட்டேங்குது. இருங்க பாய்ஸ், என்ன கதை இது? இன்ட்ராக்ட் வர மாட்டேங்குது. இல்லைன்னா ஏதோ சேர் ஊற்றி பார்க்க சொல்லுங்க. டேய் ரொம்ப நியாயம் முடியுங்களா? இருங்க வர்றேன். என்னங்க இது வேற பாஸ் ஆகி தொட மாட்டேங்குது. வட நோக்கிறதுக்குன்னா ஆடி கேட்குறேன். எது இது? இது பார்க்கறதுக்கு தான் நீ ஆடி கேட்டீங்க. உன்னை அடிக்காம விட மாட்டேன்டா கொய்யால. ஸ்டோரி கண்டினியூ பண்றதுக்கு ஆடு கேட்டா கூட பரவாயில்ல பைஸ். இவன் எதுக்கு கேட்கலாம் பாருங்க ஆடு. மனசே இல்லாத போல. இருங்க. ப்ரௌன் கலர் புக்கு தானே இந்த இடத்துல? ப்ரௌன் கலர் புக் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. ஃபுல்லா கிரீன் கலர். ப்ரௌன் கலர் புக்கே எங்க? ப்ரௌன் கலர் புக் எங்கடா வச்சிருக்கீங்க அந்த ப்ரௌன் கலர் புக்க? ஏக இங்க ஒருத்தன் இருந்தானே உட்கார்ந்துருந்தா ஆலயக்காம. ஒருவேளை இதை தொட முடியுமோ? இல்ல, மறுபடியும் இதே டைலாக் சொல்றான். இருங்க, என்னங்க இது? இந்த வாட்டி வேற எதுவும் தெரியுது. பழைய சினிமா டெப் மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் எதோ காட்டுது. சினிமா தேட்டரும் என்னடா பார்க்க ஸ்கூல் ஏரியா மாதிரி இருக்குது. ஒருவேளை அதனாலதான் வச்சிருக்கீங்களா? டேய், இந்த ஸ்கூல்லடா தேட்டர்லாம் வைக்கிறீங்க? நான் கொடுத்தாண்டா ஸ்கூல் முடிச்சேன், தேட்டர்லாம் பார்க்கலையா நானு? என்னங்க இது? இது என்னன்னு தெரியல. அப்புறம் ஏன்டா பாக்குற? போய் தொலைய வேண்டியது. இருங்க வர்றேன். இது என்ன? இது ஏதோ உட்டு மாதிரி இருக்கு. ஓ, இந்த ஏரியா தான் ஏற்கனவே பார்த்துக்கேன். இருந்தாலும் பார்ப்போம். வெள்ளை கலர் செவுடு தெரியும். போய் முட்டிக்க. வெள்ளை கலர் செவுட்டுலயே வேணும் முட்டை வச்சாதான் பைஸ் கரெக்டா இருக்கும். சரிப்பட்டு வர மாட்டேங்கிறான் இவன். கீழே எனக்கு ஆக்சுவலா சினிமா தேட்டர்னு இப்பதான் தெரியும். என்னடா ட்ரெயினிங்கிறான், ஆனா ஆக்சுவலா இது பார்க்க ஒரு ஸ்கூல் மாதிரி இருக்கு. அபேண்டட் ஸ்கூல் மாதிரி இருக்குது. என்னங்க இது? இந்த ஸ்கூலை பார்த்தா அப்படியே ஒரிஜினல் ஸ்கூல் மாதிரி இருக்கு. ஒரிஜினல் ஸ்கூல்ல வந்துட்டு இப்படிதான் வைப்பாங்க. ஒரிஜினல் ஸ்கூல் மாதிரியே கேவலமா பண்ணிருக்கீங்க. அருமையா டெவலப்பர்ஸ்,
உங்களை பாராட்டுறேன் நான், பாராட்டுறேன் உங்களை பாராட்டுறேன்டா. ஏதோ உருப்படியா பண்ணிருக்கீங்களோ இல்லையோ, இது ரொம்ப உருப்படியா பண்ணிருக்கீங்க. இருங்க இருங்க இருங்க, இது என்ன இருட்டிலே இருக்குது? சரிண்ணா, இருட்டிலே வாழ்றாங்க பழைய. இது பார்க்க அப்படியே ஸ்கூல் மாதிரி தான் இருக்கு. சரிதான், இவனுங்க எங்க வச்சிருப்பீங்க? சுத்தி சுத்தி நானும் பாக்குறேன். இருங்க வயசு, இவனுங்க எப்படி ஆடி கேட்பாங்க, நான் இந்த இடத்துல பார்த்துட்டு வந்துடுறேன். மூஞ்சி கட்டுண்டா. என்ன அப்படின்னு என்னங்க இது ஆஃப்? நான் பாஸ் பண்ணலையா? இருங்க உங்களுக்கு நான் ட்ரிம் பண்ணி போட்டுறேன் அந்த ஆட் செக்ஷன். இப்போ இந்த இடத்த பார்த்தா இவனுங்க ஆடு கேட்பாங்க. இல்லைங்க இந்த கதவு மூடி இருக்குதான். என்னத்த மூடி இருக்குதோ, மூடு நல்லா மூடி. இது உங்களுக்கு இந்த விடியாவது சீக்கிரம் முடிக்கலாம் அப்படின்னு பார்த்தாக்க இந்த விடியம் ஓடுது. மறுபடியும் ஒரே ஏரியாவுக்கு சுத்தி வந்துருக்காங்க. மாநாடு நூக்கு மாதிரி. ஆமா, இந்த இன்ட்ராக்ட் வருது. ஏன்னா இன்ட்ராக்ட் வந்துச்சுங்க. ஓ இதுங்க இந்த புக்கு தானோ? இல்ல இதுவும் இல்லை. அருமை அப்புறம் எதுக்குடா புக் வச்சிருக்கீங்க? வச்சு கொடுத்துங்கடா. இன்ட்ரெஸ்ட் வருது, ஆனா என்னென்ன வர மாட்டேங்குது. ஆமாண்டா, நிறைய புக் இருக்குதான். உங்க புக்கை வச்சுக்கிட்டு ஒரு புக் கூட படிக்க முடியல. சிலபஸ் புக் மாதிரி போர் அடிக்குமோ? இங்க எதுவும் இல்லை. லெஃப்ட் சைடு இங்கேயும் எதுவும் இல்லை. அப்ப நான் எங்க தாண்டா போடுது? கீழே கிடக்குது. கீழே தான் கிடக்குதா? கீழேயும் கிடக்கல. நான் வழியை தேடிக்கிட்டு இருக்கேன். வழி மட்டும் கிடைக்க மாட்டேங்குது. இவனுங்க மறுபடியும் ஆடிக்க புடிச்சிட்டேன் பாய். வழியை பிடிச்சிட்டேன். நம்ம வந்து அந்த டெட் எண்ட் ஏரியாவுக்கு போனோம்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரம் தேடி இப்பதான் எனக்கு தோணிருக்கு. ஏன்னா அந்த டேபிள் அந்த ஷேப்லாம் பாருங்க, இந்த ஏரியாவுக்குலாம் போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது போஸ்ட் பாக்ஸ். ஆடா பாவிடே. புடிச்சிட்டேன் பாய்.
சாவி இருக்கு, சாவி இருக்குங்க. சாவினா அந்த இந்த இடத்துக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு பூட்டு போட்டிருக்காங்களே அந்த இடத்துக்கா, இல்லை அங்கே ஒரு கதவு இருந்துச்சு இந்த இடத்துக்கு. இந்த இடத்துக்கு தானோ? இதுதான் க்ளோஸ்ட்னு போட்டிருந்தாங்க. திறக்குதான்னு பார்ப்போம். இல்லை இல்லை, இது யூஸ் பண்ணலாமா? இல்லை இருங்க வரேன் பாய்ஸ். ஓகே பாய்ஸ், இங்கே கிடையாது, அங்கே ஒரு கதவு இருக்கே அதுக்குன்னு நினைக்கிறேன். இருங்க, ஏதோ ஒரு கூண்டு போட்டிருந்தாங்கல்ல அங்கே தான் நினைக்கிறேன். கூண்டு போட்டிருந்த ஏரியாவை தான் நம்ம திறந்து விடப்போம். இங்கே தான் நினைக்கிறேன். ப்ளீஸ், இது கதவா அது கதவா? இவங்க அவன் யூஸ் பண்ணியா? இல்லைங்க வரேன். இங்க ஒரு இடம் போகுது பாய்ஸ். ஒருவேளை அந்த கதவை தான் திறக்கணுமோ? அந்த கதவை இன்ட்ரெக்ட் பண்ணி திறக்க முடியுதான்னு பார்க்கணும். இதுதானுங்க வாண்டோருனா? இல்லைங்க, நம்ம இதுதான் இன்ட்ராக்ட் பண்ணி திறக்கணும்னு நினைக்கிறேன். மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். எதுவுமே வேலைக்கு ஆக மாட்டேங்குது. ஓகே பாய்ஸ், கரெக்டாக இந்த இடத்துல உங்களுக்கு கேம் முடிச்சுட்டு பார்ட் 2, இந்த கேமோட பார்ட் 2 தான் இதோட எண்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கேமில் வேற 12 லெட்டர்ஸ் இருக்கான். இதுங்க 12 லெட்டர்ஸ் ஒவ்வொரு இடத்துலையும் நான் போய் எங்க கண்டுபிடிக்கிறது. இந்த மாதிரி குறியீடு வச்சுருப்பாங்க போல. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குக்குடி கேமிங் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கேம் சொன்னவர் நம்ம நண்பர் மஞ்சப்பை கேமிங். அவர் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அவருக்கும் சப்ஸ்கிரைப் போட்டு விடுங்க. ஓகே, விஷால் சைனிங் ஆஃப் ஃப்ரம் குக்குடி கேமிங் தமிழ். நன்றி மக்களே.